சத்தத்தை கேட்கிற அன்பு தேவ பிள்ளையே, ஏன் பாஸ்டர் ஆண்டவர் இப்படி அமைதியா இருக்கிறாரு? எப்படி இப்படி அமைதியா இருக்கிறாரு? இவ்வளவு பண்றாங்க, இப்படி அமைதியா இருக்கிறாரு. இத்தனை செய்யறாங்களே, இப்படி அமைதியா இருக்கிறாரு. ஒண்ணு நினைச்சுக்குங்க, ஏசேக்குல ஆண்டவர் அமைதியா இருப்பாரு, சித்தனாவிலையும் ஆண்டவர் அமைதியா இருப்பாரு. ஆனா உங்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த ரகபோத்துல ஏசப்பா அமைதியா இருக்க மாட்டாரு. பிரதர் சிஸ்டர், அமைதியா இருக்க மாட்டாரு. அந்த ரகபோத்துல ஏசப்பா வருவாரு, உங்க தலை மேல கைய வைப்பாரு, கர்த்தர் ரகபோத்துல ஆசீர்வதிப்பாரு. அந்த ரகபோத்துல உங்களை வெறுத்தவங்க, பகைச்சவங்க, ஒதுக்குனவங்க அத்தனை பேரும் வந்து கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார் என்று காண்பார்கள். நான் விசுவாசிக்கிறேன், வருகிற புதிய ஆண்டு இந்த கைகளை தட்டி கொண்டிருக்கிற நிறைய பேருக்கு ரகபோத்து ஆரம்பமாக போகிறது. ரகபோத்து ஆரம்பமாக போகிறது. நல்ல கைகளை தட்டி, உங்க இயேசுக்கு ஒரு முடிவுக்கு வருது. உங்க சித்தனா இதோ முடிவிற்கு வருது. அந்த சித்தனாவை ஆண்டவர் முடிச்சு போட வந்துட்டாரு. இது இன்னைக்கு நம்ப முடியாத அளவுல இருக்கலாம். ஆனா கர்த்தர் சொல்றாரு, ஆமென், அவருடைய வருகை தாமதிக்கும்னா ஆமென், அடுத்த வருஷம் நியூ இயர் சர்வீஸ்ல இந்த மாதிரி வரும்போது ரகபோத்தோட தான் வருவீங்க. நன்றி அப்பா, நன்றி. சேர்ந்து கரங்களை தட்டி ஆமென்.